இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடு வளர்ப்பில் ஒரு அதாவது டபுள் மடங்கு லாபம் எடுக்க ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ரகசியத்தை தான் சொல்ல போகிறோம். நேற்று பார்த்திங்கன்னா சமமான தீவனம் கரெக்டான டைமில் கொடுத்தோன்னா ஆடுகள் வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதோட அட்வான்ஸ்டு லெவல் சீக்ரெட்டை வந்து சொல்ல போகிறேன். இந்த டிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா ஆடுலையும் 2 மடங்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீரியஸாக ஆடு வளர்ப்பு பிஸ்னஸாக மாற்றணும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இல்லை ஆடு வளர்ப்பு ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் அப்படின்னா தயவுசெய்து பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு சீரியஸாக எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சீரியஸாக எடுத்து பண்ணால் தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஏனோ தானோ பண்ணோம் அப்படின்னா அது லாஸ் தான். நிறைய பேர் வந்து ஆடு வளர்க்குறாங்க, ஆனால் சில பேர் மட்டும்தான் லாபம் பார்க்குறாங்க. 10 ஆடு வளர்த்தவன் 10,000 எடுத்தவ கதையே இருக்குது, நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க 10,000 ஆடு வாங்கி 50,000 இது பண்ண முடியுமா அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது, சாத்தியம்தான். நிறைய பேர் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் வந்து ஸ்மார்ட்டாக வேலை பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க்கை பண்ணலை. முதல்ல சரியான இன ஆடு தேர்வு தான் ரொம்ப முக்கியம். நம்ம மீட்டு அதாவது இந்த இறைச்சி அதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா இந்த போர் ஆடு, சேலம் பிளாக் ஆடு, கன்னி ஆடு இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக வளரணும் அப்படின்னா கிராஸ் ஃபீடு தான் நல்லது. ஓகேங்களா? முக்கியமாக லோக்கலுக்கு நம்ம இப்போ வந்து நம்ம லோக்கல் ஏரியாவில் எந்த ஆடுகள்லாம் வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஆடுகளை நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆடுகளுக்கு. இதில் என்ன மிஸ்டேக்னால், எங்கேயோ பார்த்துட்டு இப்போ இங்கேருந்து நம்ம நார்த் சைடு பார்த்துட்டு அவங்க ஆடை வந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து வளர்க்குறது, அதெல்லாம் தப்பு. ஏன்னா வந்து அந்த ஆடுகள் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டே ஆகாது. அதனால் அந்த ஆடு அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன ஃபேமஸான ஆடுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தீவன செலவை குறைக்கணும்னா இதுதான் வந்து ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்னா இந்த அசோலா, அகத்திக்கொலை, சவுண்டாலு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ அசோலா அது என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதோட எடை வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கும். அதே மாதிரி ஃபீடு அந்த தீவன செலவு காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 30% குறையும். ஒரு நாளைக்கு வந்து 200 - 300 கிராம் போதும் ஒரு ஆட்டுக்கு வந்து. இது வந்து எல்லாருமே பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தீவனம் மட்டும் கொடுக்காதீங்க, ஒரு 2-3 தீவனம் கலந்து கொடுங்க. அதே மாதிரி ஒரு டைமில் பசுந்தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னா இன்னொரு அடுத்து வந்து மதியம் வந்து ஒரு உலர் தீவனம் கொடுக்கலாம், அடுத்து சாயந்தரம் ஒரு கான்சன்ட்ரேட் தீவனம் கொடுக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஆட்டோட எடை வந்து வேகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளே வேறு சாப்பாடு நம்ம விரும்பி சாப்பிடும்போது அதுக்கு வந்து நல்லா வெயிட்டு கூடும். நம்ம ஒரே சாப்பாடு சாப்பிட்டோம்னா வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதாவது அதே ரேஞ்சு தான் இருக்கும், கூடவோ குறையவோ செய்யாது. ஆனால் நம்ம வெயிட் ஏறணும் அப்படின்னா புதுசாக தீவனங்கள் வந்து நம்ம கொடுக்கறனால தான் அதுக்கு வந்து வெயிட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டகை அமைப்பு தான் பார்க்க போகிறோம். எல்லா வீடியோலுமே நம்ம பார்த்துருப்போம். உயரமான தரை இருக்கணும், நல்ல நாலாபுரமும் காற்றோட்டம் இருக்கணும், தண்ணி வந்து தேங்கக்கூடாது, அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி என்னென்னா இந்த உட்டு இருக்குது பார்த்தீங்களா, மரம் அப்புறம் வந்து இந்த பனை மரம் அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அது வந்து சுத்தம் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நோயும் குறைவாக இருக்கும். இதை பண்ணினா வந்து என்னென்னா மருத்துவ செலவு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேஜ் சிஸ்டம், இதுதான் மோஸ்ட்டு எல்லாருமே தெரியாத ஒரு சீக்ரெட். எல்லா ஆடுகளையும் ஒரே டைமில் வந்து வளர்க்காதீங்க, பேஜாக பிரிங்க. ஃபஸ்ட்டு பேஜ் 1ன்னு எடுத்துக்குவோம். அதில் வந்து 0லேருந்து 3 மாதம் குட்டிகள், அடுத்து 2வது பேஜ் 3லேருந்து 6 மாதம் அந்த அடுத்த குட்டிகள், அடுத்து 3வது பேஜ் வந்து நம்ம விற்கிறதுக்கு வந்து தயாராக ஸ்டேஜ். அது இதனால் என்னென்னா அந்த தீவனம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அது பராமரிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆடு வந்து இவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கணக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நஷ்டம் வந்தால் கூட அதையும் நம்ம கணக்கு போடுறது பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம திட்டமிடல் ரெக்கார்டை வந்து எழுதி வைக்கணும். பிஸ்னஸ் மைண்ட் செட் வேணும்னா ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். அதோட எடை, அந்த தீவன செலவு, மருத்துவ செலவு,
நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் எவ்வளோ விற்கிறோம் அது இதில் தான் வந்து உண்மையான லாபமே தெரியும். அதனால் அது எல்லாமே நம்ம வந்து எழுதி வச்சா தான் நமக்கு தெரியும். சும்மா வாய்க்கணக்காக ஒரு மாதத்துக்கு 2 குட்டி இருக்குது, அந்த 2 குட்டி கொஞ்சம் பெருசானோம்னா அதை விற்றுறோம். அதில் வந்து ஒரு குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ லாபம் வந்துச்சா நஷ்டம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வைங்க, கண்டிப்பாக வந்து நல்லா தெரியும். அடுத்து எப்போ விற்கணும் அப்படின்னா, ஒரு லாபம் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா சரியான நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவிழா நேரத்தில், அதே மாதிரி லோக்கலில் இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, கல்யாண வீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் சவுத் சைடெலாம் நிறையா வந்து காது குத்து கல்யாணத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா மட்டன் தான் நிறைய போடுவாங்க. அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து அதாவது இந்த முகூர்த்த சீசன்லாம் வரும்ல, அப்போல்லாம் நீங்கள் வந்து ஆடுகளை வந்து விற்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கேட்குறவங்கள அவங்ககிட்டலாம் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி திருவிழா நேரத்தில் இந்த மாதிரிலாம் இது பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து 25லேருந்து 30 கிலோ வந்ததும் அதை வந்து கண்டிப்பாக விற்றுறணும். ஓவராக வெயிட் வந்து இருந்தால் நம்மளுக்கு தான் கஷ்டம். ஏன்னா அதனால் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு ஆடு வந்து ஒரு 30 கிலோ வந்துருச்சு அப்படின்னா விற்றுருங்க. ஏன்னா வச்சதுனால நம்மளுக்கு என்னென்னா அதோட தீவன செலவு தான் அதிகமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு மிஸ்டேக் செய்வோம். இந்த தவறுகளை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஓவர் க்ரௌடிங், அதாவது ஆடுகள் எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு அடைக்காதீங்க. குட்டியை வந்து தனியாக அடைங்க, அடுத்து ஒரு நடுத்தரமான குட்டிகளை வந்து அடுத்ததில் அடைங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து வந்து அடைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லது. சின்ன இடமா இருக்கவங்களுக்கு இந்த இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய இடமா இருக்குன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து அந்த குறைஞ்ச விலையில் கிடைக்க அந்த தீவனத்தை மட்டும் போடுறது. என்னத்தை சாப்பிட போகுது, எல்லாத்தையும் சாப்பிட்டா வளரத்தானே போகுது அப்படி சொல்லிட்டு நினச்சி போடுறது, அந்த மாதிரி செய்கிறது. அதே மாதிரி நோய் வந்து அது வந்து சரி நம்மளுக்கு வந்தால் நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்காமல் இருப்போம்ல, அதே மாதிரி ஆடுகளுக்கும் பண்ணுறது. சரி இன்றைக்கி தானே வந்திருக்கு, இன்னும் 2 நாள் கழித்து சரியாயிடாது அப்படி சொல்லிட்டு நினைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறது. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் இன்றைக்கி போட்ட வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் தான் பண்ணுவீங்க. ஒரு பிகினராக இருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு அனுபவசாலியாக ஆகணும்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நஷ்டத்துலேருந்து லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மார்ட்டாக வேலை பண்ணுங்கள், லாபம் நிச்சயம் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷார்ட் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷார்ட் வீடியோ அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் ஆடு சம்மந்தமாக ஏதாவது வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் எந்த ஊருன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நாங்கள் சங்கரங்கோயில் டு திருவேங்கடம் போகிற ரோட்டில் வந்து கரைசல்குளம் இருக்குது, அது உள்ளே வந்தீங்கன்னா ஐயாபுரம், அதான் எங்கள் ஊர். சின்ன கிராமம்தான். அதனால் வந்து இது பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.